Hi friends, வணக்கம் and welcome to RenuYum Treats. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 150 கிராம்ஸ் கிட்ட பன்னீர் க்யூப்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு 2 கிராம்பு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா 1.5 டீஸ்பூன் கிட்ட மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்ச பிறகு நான் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பன்னீர் நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணதுங்க. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி வீட்டிலையே நம்ம எப்படி ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை போய் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பன்னீர் க்யூப்பை லைட்டாக நம்ம வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் கிட்ட இஞ்சியும், ஒரு 10-15 பூண்டும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 க்ளோவ் கிராம்பு அது போட்டு வதக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதக்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கேஷ்யூ நட் போடுறதுனால கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக வரும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பேஸ்ட்டு மாத்திரம் தான் போட்டு இப்போ நான் வதக்குறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கிக்கணுங்க. நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள் எல்லாம் வதக்கியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க இதை. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இந்த டைமில் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். நம்ம பன்னீரை ஆல்ரெடி வதக்கியிருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் கிட்ட கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.